இதுதான் என்னோட முதல் திரைப்படம். முதல் திரைப்படமே ஒரு நல்ல திரைப்படமா அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்துல வந்து நான் வந்து சிலருக்கு நன்றி சொல்லணும். முதல் நன்றி நம்ம எடிட்டர் அண்ணன் பிரேம் அண்ணனுக்கு தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நான் நின்றுக்க முடியாது. அப்புறம் முரளி அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க தான் தமிழ் சார்ட்டை வந்து என்னை அறிமுகப்படுத்தினது. அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன், என்னோட முதல் படமே நீலம் ப்ரொடக்ஷன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த வகையில் ரஞ்சித் சாருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சாரை பற்றி சொல்லணுன்னா, டைரக்டர் மாதிரி நடந்துக்கல எங்கள்கிட்ட. ஒரு குடும்பம் மாதிரி தான் எங்களை வச்சு நடத்தினார். அங்கே கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒரே இடத்துல தங்க வச்சு, எல்லாருக்கும் சமமான சாப்பாடு கொடுத்து, எல்லாருக்கும் நல்ல பயிற்சி கொடுத்து, நல்ல நடிகனா, நீங்கள் தான் நல்ல நடிகனான்னு பார்த்து சொல்லணும். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமாக இந்த படம் என்ன பேசுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சமூக நீதியை பேசுது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்கிறது என்னோடய பார்வை. அது தப்பாக கூட இருக்கலாம். இங்கே வந்து எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் உணவு சுதந்திரம் இருக்குதுன்னு நிறையா நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் ரெண்டையுமே பேசலைங்கிறது என்னோடய புரிதல். இது ஆக்சுவலாக என்ன பேச வருதுன்னா, எல்லாருக்குமே எல்லா உணவும் பிடிக்கும். எல்லா உணவு மேலே எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அதை தைரியமாக சொல்கிற சுதந்திரம் இங்கே யாருக்கும் கிடையாது. அதை தான் எங்கள் டைரக்டர் வந்து வெள்ளையன் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார். அதுதான் உண்மை நான் நம்புகிறேன். முதல்ல நாம் என்ன சாப்பிட்றோங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதைத்தான் சாப்பிடுவேன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த படத்தோட சாராம்சம்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிட்டாலே போதும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கறியும் சாப்பிடணும்னு ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் வெளியில் சொன்னால் மாட்டுக்கறி சாப்பிட்டா நம்மளாம் அந்த இதோ, பன்னிக்கறி சாப்பிட்டா இதில் சேர்த்துருவாங்களோ, இல்லை அது ரெண்டும் சாப்பிட்லைன்னா நம்மளை வேறு இடத்துல வச்சுருப்பாங்களோங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்கே சமூகத்தில் இருக்குது. அதை உடச்சிட்டாலே எல்லாமே மாறிடுங்கிறது தான் என்னோடய புரிதல். அது சீக்கிரமே உடையும். இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது அது சுத்தமாகவே அழிஞ்சிருங்கிறது தான் என்னோடய ஆணித்தரமான நம்பிக்கை. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சேத்துமான்னா எங்கள் ஊர் பக்கம் தெரியாது என்னென்னு பண்றீன்னு. முதல்ல வந்து நான் தமிழ் இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீலம் தயாரிப்பு ரஞ்சித் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது முள்ளும் மலரும் 16 வயது நிலை படங்கள்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். சில திரைப்படங்கள் தான் எங்கள் ஊர் பாஷையில் அத்தி பூத்த மாதிரி அப்படிம்பாங்க. சில திரைப்படங்கள் தான் தமிழ் சினிமாவில் வரும். அந்த அத்தி பூத்த மாதிரி படம் தான் அந்த சேத்துமான். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு உரியடின்னு ஒரு படம் வந்துச்சு. விஜயகுமார் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலாலும் சமூக வலைத்தளங்கள் மூலம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. சொந்த பணத்தை போட்டு எடுத்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணுறான்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தடம்னு ஒரு படம் கிடச்சிது மகிழ் திருமணி சாருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. சரி, சும்மா இருக்கிற நேரத்தில் டூலெட்டில் செலியன் சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணி முடித்தோடனே நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தமிழ் சார் இன்னொரு நண்பர் சந்தோஷ் டூலெட் கதாநாயகன் மூலம் எனக்கு நம்பர் கிடச்சிது. நான் அப்போ தான் தொடர்பு கொண்டேன் தமிழ் சார்கிட்ட. ஸ்கிரிப்டை படிங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு தடவை புரியலை, 2வது தடவை படித்தேன். எனக்கு என்னடா அது டைலாக்லாம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம சிவகங்கைக்காரங்க இப்படி பேசுவோம், இது எப்படிலாம் பேசிட முடியுமா அப்படின்னு நம்பிக்கை இல்லை. சதீஷ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஆக்சுவலாக எனக்கு ஆடிஷனல் வித்தியாசமாக இருந்துச்சு. தமிழ் சார் ரூமில் வச்சு எடுத்தாங்க. சில நடிகர்கள் திறமைசாலியாக இருப்பாங்க, கூச்சத்தாலையும் கேமராலாம் வச்சு அதிகமாக வச்சு எடுக்கும்போது தன்னுடைய ரியலிஸ்டிக் போயிடும். நான் அதில் நிறையா பார்த்துருக்கேன். கொஞ்சம் அதெல்லாம் நான் பதட்டப்பட்டு வந்தேன் உணர்ந்து வந்தேன். அது தமிழ் சார் எப்படி எங்களை கையாண்டாருங்கிற விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு திரைப்படமுமே போனோமா படம் எடுத்தோமா அப்படின்னு தான் வர்றாங்களே தவிர, தமிழ் சார் என்ன பண்ணாருன்னா, அங்கே போய் எல்லாரையும் ஒரே மண்டபத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் உண்மையில நல்லா ஒரு குழந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டார். சாப்பாடில் இருந்தும் சரி, எல்லாரும் ஏன் மண்டபத்தில் தங்க வைக்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஹோட்டல் ரூமில் கொடுப்பாங்கன்னு. அதுக்கு காரணம் உறவை ஏற்படுத்தி ஒரு புரிதலை ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் ரிஹர்சல் பண்ணார். முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே லொக்கேஷன்லேயே போய் ரிஹர்சல் பண்ணோம். அங்கே என்னென்ன தவறு என்னென்ன வரல, உடல் மொழி எப்படி வரலைங்கிறத உண்மையிலே நான்லாம் நைட்டு தூங்கும் போது பிரசன்னா ஒரு தடவைலாம் எழுப்பினார், மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன்.
குடலக்கா கூட அப்படின்னு வளருவேன் போட்டு கேரக்டராகவே மாற்றி அப்படியே உருக்கிட்டார். உண்மையிலே நடிகன் எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ எடுக்கணுங்கிறது அது டைரக்டர் கையில் இருக்குது. உண்மையிலே ஒரு சிறந்த இயக்குனர் கையில் நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சில நான் நேற்று சொன்னது தான், தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்களுக்கு மரணம் இல்லை. அந்த திரைப்படங்கள் அட்டகத்தியாக இருக்கட்டும், ரஞ்சித் சார்கிட்ட மெட்ராஸ் படமாக இருக்கட்டும், சர்பட்டாவாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் பார்த்து சார் ரஞ்சித் சார் படத்துலலாம் நான் சர்பட்டாவை பார்த்தேன். நான் ஆன்மீகத்தில் நம்பிக்கையான தப்பாக நினைக்காதீங்க. சர்பட்டா படம் வரமெல்லாம் சார் ரஞ்சித் சார் படம் ஓடிடணும், ரஞ்சித் சார் படம் ஓடிடணும், நல்லா கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ இது வெகுளித்தனமான என்ன நினச்சிக்கோங்க, வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சேத்துமான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு 100% உண்டு. படம் எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. ஃபைட் மாஸ்டர் எங்களை கொலையாக கொண்டுட்டார். அத்தாடி சொன்ன மாதிரி நேற்று ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போனாராம். போய் நின்று பார்க்கும்போது இன்னும் மாஸ்டரா பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிலான்னு இருந்துச்சு அப்படின்னாரு. நேற்று ப்ரெஸ் மீட்டில் முந்தானாலும் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார், என்னப்பா நீங்கள் 2 பேரும் உயிரோட இருக்கீங்களா செத்துத்து போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்வால்மெண்ட்டாக ஆத்மார்த்தமாக விருப்பப்படி தான் நாங்கள் அந்த ஃபைட்டை பண்ணோம். ஏன்னா சில ஃபைட்டுகள் அந்த மாதிரி நம்ம உடலை நம்ம தயார்படுத்திக்கிறது நல்லது. ஆனால் பாதுகாப்பாக பண்ணாங்க. ஒவ்வொரு ஃபைட்டையும் உண்மையிலே பாதுகாப்பாக பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே அடியெல்லாம் விழுந்துச்சு, அது எந்த ஒரு மாற்றும் கிடையாது. கண்டிப்பாக அடியெல்லாம் விழுந்துச்சு. ஒரிஜினல் பீர் பாட்டில் எடுத்து எனக்கு பிரசன்னா மேலே கோவம் போடுறாங்க. நான் நல்லா பின்னாடி இருந்துக்கிட்டு அவனை அடிச்சிட்டேன், குத்து அவனை சாத்து, அவனை 4 நாள் சாத்துறது இல்லையா. இங்கிட்டு இருந்து அசிஸ்டன்ட் மாஸ்டர் உன்னை அடித்தான்ல, வெளுக்கணும்ல, கோவரில் சோறு சாப்பிட்றியானே சாப்பிட்ற அடிக்கிறா அப்படிம்பாரு. இப்போ நான் சிகரெட் அடித்ததுனால, நான் ஒரு நடிகன் புகைப்பழக்கம் இருக்கிறேன், சிகரெட் அடித்ததுனால ஒரு வேளை என்னால் பண்ண முடியலையானுங்கிறதுல எனக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் மூலம் அந்த புகைப்பழக்கத்தை நான் விட்டுட்டேன் இந்த படத்துலேருந்து. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நடிகனுக்கு உடல் ரொம்ப முக்கியம். அதுக்கு எந்த தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது சாம் மாஸ்டர்லேருந்து கண்டுபிடிச்சேன். பிரேம் எடிட்டர் சார் அருமையாக எடிட் பண்ணியிருந்தார். உண்மையிலே எனக்கு அவர் படத்தில் பிகினிங்னு ஒரு படத்தில் அவர் எடிட் பண்ணதில் நான் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அருமையாக ட்ரெய்லரோடு இப்போ போட்டு காமிச்சாங்க டைரக்டர். உண்மையில் அருமையாக பண்ணியிருக்காரு. நீலம் தயாரிப்பு உண்மையிலே சொல்கிறேன், அந்த படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் ரஞ்சித் சார் கொண்டு எடுத்து ஒருத்தர் யூடியூப்பில் சொல்லியிருந்தார், ரஞ்சித்துக்கு இந்த மாதிரி டைரக்டர் எங்கேருந்து தான் மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வேறு மாதிரி பேசியிருக்கலாம், ஆனால் பட் எனக்கு அது கருத்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு யூடியூப்பில் பைலான் சார் கூட அதில் சொல்லியிருந்தார், எல்லாமே கோயம்புத்தூர்காரங்களாக வச்சு நடிக்க வச்சுருக்காங்கன்னு. ஸோ நம்ம நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் நான் உங்களோட பணியாற்றினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சதி சார், யஸ்வந்த், நாகராஜ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். சத்யான்னு ஒரு ஆக்டரு, அவர் தான் என்ன தமிழ் சார் இன்ட்ரோ பண்ணி வச்சார். சொல்லிவிட்டு தமிழ் சார் என்னை மீட் பண்ணி இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் ஒரு படம் பண்ணுறோம், பண்ணலாமான்னு கேட்டார். பண்ணலான்னு. அதுக்கப்புறம் கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஓகே இருக்குது, அது நீலம் அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தமிழ் சாருக்கு இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன். ப்ரொடியூசர் ரஞ்சித் சாருக்கு நன்றி சொல்கிறேன். வணக்கம். சேத்துமான் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எமோஷனல் சென்டிமெண்டான படம். இதில் சண்டை காட்சிகள் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லி இயக்குனர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை காட்சிகள் அமைச்சு கொடுத்துருக்கோம். ரியலிஸ்டிக்காக வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 2 ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அது அங்கே நடக்கும்போதே சொன்னாங்க, கண்டிப்பாக இந்த கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு அவுட் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ இப்போ கஷ்டப்படுங்க, பின்னாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கான பாராட்டுகள் அவங்க நேற்று 2 நாளாக என்கிட்ட சொல்லிக்கிட்டேன், ரொம்ப நன்றி மாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் தான் எங்களை கஷ்டப்படுத்துங்க, நான் இப்போ ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த இதில் இயக்குனருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் நான் தொடர்ச்சியாக சிறப்பான நல்ல படங்கள், பரியன பெருமாள்லேருந்து சிறப்பாக நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அது சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான படங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய படங்களை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் சாருக்கும்
அந்த படம் பண்ணிட்டு இருந்த எல்லா படங்களுக்கான இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். நன்றி. மக்களையும் அவர்களுடைய வாழ்வையும் பற்றிய உண்மையான கலப்படமற்ற குறிப்பு என்று மேக்சிம் கார்கி அவர்கள் சொல்லியிருப்பார். அதுதான் இந்த சேத்துமான் படம். நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கும் பொழுது அதை கண்டுகொள்வீர்கள். இந்த படம் வந்து என்ன பர்சனலாக வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு வாழ்க்கை இந்த படத்தில் இருந்துச்சு. அது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எனக்குமான ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருந்தேன். அதுதான் இந்த நான் படத்தில் பார்த்தேன். இந்த கதையை நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். ஆனால் பெருமாள் முருகன் அவர்களுடைய வருகரி அப்படிங்கிற கதை தான் இந்த படம். வழக்கமான ஒரு சினிமாவாக இல்லாமல் நேற்று தான் நான் அந்த படம் பார்த்தேன். நான் சினிமா பார்த்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. சினிமாவில் பாட்டு எடுத்துக்கிட்டு அது இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நான் நிறைய படங்கள் பார்க்குறத நிறுத்திட்டேன். எப்பயாச்சும் இது மாதிரியான படங்கள் வரும்போது தான் நான் பார்க்குறேன். யதார்த்தம் போது அது நிறைய பேர் வந்து வேறு ஏதோ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் நிறைய இடங்கள் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கா வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்பாங்க. அந்த அக்கா வந்து இந்த மின்சார சுடுகாட்டில் வந்து பணம் அடிக்கிற அக்கா. அவங்க சொல்கிற பதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, எந்த சாதியாக வேணாலும் இரு, இங்கே வந்துட்டீங்கன்னா 2.5 கிலோ சாம்பல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தில் கூட அப்படி ஒரு டைலாக் ஒரு இடத்துல வருது. அந்த நீ பண்ணிக்காரனாயிரு பணக்காரனாயிரு எல்லாரும் ஒரே பல்லக்கில் போகிற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் ஒன்று இந்த படத்தில் வரும். அது நான் தொடர்ச்சியாக வந்து இதை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது என்ன. அப்போ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா படத்தில் எழுதும்போது கூட 8 மாடி கட்டி வச்ச ராஜாவும் எச்சசோறு வாங்கி தந்த கோபாலும் உள்ளே வந்தால் ஒன்றாத்தான் படுக்கணும், இதுதான்டா சுடுகாட்டு இலக்கணும்னு எழுதினேன். இது எல்லாமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் திருப்பி இருக்குது. அப்புறம் நான் ரொம்ப லைவாக இருக்கிறத நான் எழுதும் போதும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப மக்களோட வாழ்ந்து அவங்க அனுபவிக்கிற விஷயங்கள், அந்த வாழ்வியலோடு சேர்ந்த விஷயங்கள் தான் எழுத்துலையும் பாட்டுலையும் நான் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அத்தை வந்து ஒரு சின்ன விடுதலை சொன்னாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடதுன்னு நினைக்கிறேன். நாகப்பழமே நான் தின்ன செம்பழமே நீலக்கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா பாலும் அடுப்பில் பாலகனும் கையில் எண்ணத்தொட்ட பாண்டியரும் கட்டிலில் இந்தார வேலையில் நீயாரோ நானாரோ ஆறாரோ ஆறீரோ. இப்படி தொடர்ச்சியாக வந்து மக்களோடு புழுங்குகின்ற இந்த மக்கள் வாழ்க்கையை பேசுகின்ற எழுத்துக்களும் திரைப்படங்களும் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் நிறைய அதிகரித்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நீலம் தயாரிப்புக்கு மிக பெரிய பங்கு இருப்பது என்னை நிகழ்ச்சி செய்கிறது. நீலத்திற்கும் படத்தின் இயக்குனர் தமிழுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் மேடையில் அப்படிலாம் பேசினதில்லை. நான் இந்த படம் ஷூட்டிங் போனது சும்மா டூர் போன மாதிரி தான் நான் போனேன். எங்கள் மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் தெரியும் நாங்கள் என்ன கேட்டேன்னு சாப்பிட்றதுக்கு. ஏதோ டைரக்டர் சொன்னார், இதை நடித்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். வணக்கம். முதல் நன்றி வந்து என்னோடய டைரக்டர் தமிழுக்கு என்னை தேடி பிடிச்சி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நீலம் ப்ரொடக்ஷனுக்கு. அப்புறம் வந்து பாட்டு கேட்கும்போது பிந்து மாலினி வந்து இப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் நான் இருக்கேன். பிரேம் சாரு, அப்புறம் பிரசன்னா, சுருளி, ஐயா, எல்லாருமே இங்கே நாகேந்திரன். படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று 2வது முறை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நான் வந்து இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாகேந்திரன் சொன்ன மாதிரி இருக்குது சமுதாயம் அந்த மேலே எனக்கு தெரியல, நான் ஒரு படமாக தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு சிறந்த படத்தில் இருக்கிற அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நிறையா வந்து புகழ்ந்து சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி நீலம் ப்ரொடக்ஷனை பற்றி. அதனால் நான் அது பேசுறதுக்கு தகுதி இல்லை எனக்கு. ரொம்ப நன்றி. நான் ஒரு யூடியூபராக நக்கலைட்ஸுங்கிற சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பெரும்பாலும் காமெடியான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தமிழ் சார் என்னை பார்க்க வந்தார். அவர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது என் படத்தில், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா,
ஒரு ஒரு கிரேயான நிறையா ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த வெள்ளையன் கேரக்டர். இந்த கேரக்டர் இவர் நான் பண்ணுவேன்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரில. அதுதான் ஒரு டைரக்டரோட கெப்பாசிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்டராக என்னால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த லிமிட்டேஷன்ஸுக்கு தாண்டி இந்த இந்த நபர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் ஒரு டைரக்டருக்கு உண்மையிலே அது ஒரு டைரக்டருக்கான ஒரு கெப்பாசிட்டி. அது தமிழ் சாருக்கு இருந்துச்சு. அவர் தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணார். 3 இயக்குனர்கள் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமானவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நக்கலைட்ஸினுடைய இயக்குனர் ராஜேஸ்வர். அவர் இல்லாமல் தமிழ் சாரினுடைய பார்வையில் நான் பட்டிருக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது தமிழ் சார். என்னுடைய முதல் திரைப்படம் சேத்துமான். இந்த திரைப்படத்தில் இந்த வெள்ளையன் கேரக்டரை நான் செய்வேன் அப்படிங்கிறத நம்பி இந்த கேரக்டர் எனக்கு அவர் ஆஃபர் பண்ணார். இந்த படம் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப விபத்து போல் நடிகனாக வந்தேன். நடிகனாகணுங்கிற எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. என் வாழ்க்கையில் நான் ஒரு நடிகனாக நான் நினச்சும் பார்த்ததில்லை. அப்படியான விருப்பமோ கற்பனையோ பேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஆக்டராக சின்சியராக ஹானஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி இருந்திருக்கேன். அதுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஒரு பெர்ஃபார்மராக இந்த படம் ஒரு ட்ரீட். அப்படி ஒரு ட்ரீட்டை எனக்கு அவர் கொடுத்தாரு. என்னோடய லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். மூன்றாவது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கின நாள்லேருந்து எங்களுக்கு ஒரு வெல்விஷராக ஒரு நல்ல நண்பராக எங்களுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டவராக அவர் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நக்கலைட்ஸினுடைய முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நாங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கோம், அவர்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ இவங்க 3 பேருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு இனிய அனுபவம்னு நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு அப்பட்டமான பொய் அடிச்சு விடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படம் இன்றைக்கி ஒரு இனிய அனுபவம். ஆனால் இந்த படம் தொடங்கின நாள்லேருந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது ஒரு டார்ச்சர். தெரியல, என்னோட சொந்த அனுபவம் நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனோட வீட்டுக்கே அவன் வீட்லேயே ஆடிஷனுங்கிற பேரில் அவனை 10 முறை ஒரு பேஜ் டைலாகை கொடுத்து உடனடியாக 10 நிமிஷம் தான் அவர் எனக்கு அவகாசம் கொடுத்தாரு. என் பள்ளிக்கூடத்தில் கூட என் வாத்தியார் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டார். 40 வயசில் என்னடா நடந்துட்டுருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒருத்தர் காலையில் வர்றாரு. ஒரு டைரக்டரு நீங்கள் படத்தில் நடிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் நிறைய டைலாகை கொடுத்துட்டு என் வீட்லேயே போய் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. நம்ம வீட்லேயே ஒரு ஆள் நம்மளை ட்ரில் எடுத்துகிட்டு இருக்கான், என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாரு. தென் அந்த ஊர் நாமக்கல் போனோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா ரிஹர்சல் போயிட்டே இருக்குது. சென்னையில் ரிஹர்சல்ஸ் நடந்துச்சு. முதல்ல ஒரு ரிஹர்சல் நடந்தது. அதுக்கப்புறம் டிஜிகேமில் எடுத்தாங்க. அதை எடிட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் எருமப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கொஞ்சம் தள்ளி காவக்காரப்பட்டிங்கிற ஒரு ஊரில் நாங்கள் தங்கியிருந்தோம், ஒரு மண்டபத்தில். அங்கே ரிஹர்சல் நடந்தது. அதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போய் அங்கே நடிக்க வச்சு அதையும் டிஜிகேமில் ஷூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் இப்போ நம்ம சோனி லைவில் பார்க்குறது ஒரு முறை. ஆனால் அவர் அந்த படத்தை 4-5 தடவை எடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு 5 முறை நாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சுருளி ராத்திரி ஒரு மனுஷன் ஷூட்டிங் முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கணும்ல, நைட்டு டைலாக் சொல்லி படுத்துட்டு இருக்கிறானா அவனை எந்த அளவுக்கு அவர் பெண்டை நிமித்திருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. தினசரி சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்த நாள் ஷூட்டுக்கான ரிஹர்சல் நடக்கும். என்ன ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம்னா, சினிமானா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு டைலாக் கொடுப்பாங்க, சும்மா போய் அப்படி நடிப்போம், யாரோ ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் உண்மையாலுமே இதுதான் சினிமா, இதுதான் ஒரு அக்கறையான ஒரு படைப்புங்கிறது இப்படி தான் நிகழும் அப்படிங்கிறத அவர் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தார் தமிழ் சார். அந்த சின்சியாரிட்டியும் அந்த ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயமும் கடைசி வரைக்கும் இருந்தது. நிறைய நேரங்களில் படம் தொடங்கும் போது இருக்கிற அக்கறை படம் முடியும் போது இருக்காது. ஏதோ ஒரு சலிப்பு தட்டும், ஒரு நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் உள்ள டெவலப் ஆகும். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, அந்த படத்தினுடைய அந்த ஒரு கோட்டிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் கடைசி வரைக்கும் அதே ஒரு மூடோட ஒரு சின்சியரிட்டியோட அந்த படத்தை எடுத்து முடித்தாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம்.
சுருளிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். தூக்கத்தில் தட்டி எழுப்பி இந்த 4வது சீனில் அந்த டைலாக் சொல்லு அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு டியூனில் வந்து எல்லாருமே இருந்தோம். அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த அந்த ஊர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊர். அந்த ஊரில் சாயங்காலம் 6 மணிக்கெலாம் டீ கடை சாத்திடுவாங்க. இப்படி ஒரு ஊரை நான் உலகத்திலே பார்த்ததில்ல. 6 மணிக்கு தான் எல்லாம் டீ கடை திறந்து வைப்பாங்க, பிஸியாக இருக்கும். காவக்காரப்பட்டியில் 6 மணிக்கு டீ கடையெல்லாம் சாத்திடுவாங்க. என்டர்டெயின்மெண்ட்னு அங்கே எதுவுமே இருக்காது, டவர் கிடையாது. உண்மையாலுமே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. வேறு வழியில் நீங்கள் டைலாக் தான் படிச்சாகணும். உங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே அங்கே கிடையாது. ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா திரும்ப திரும்ப சீனை வந்து எனாக்ட் பண்ணி பார்க்குறது தான். ஸோ அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரொம்ப சீல்டான ஒரு ஜோனில் எங்களை கரெக்டாக கம்போஸ் பண்ணி அந்த மூட்லேயே வச்சுருந்து எடுத்தார். திரும்ப திரும்ப தமிழ் சார் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து நான் பிரசனாவாக மாறதை விரும்பவே இல்லை. இடையில நீ வந்து போகிற வரைக்கும் வெள்ளைனா தான் இருக்கணும் அப்படின்னாரு. அது ரொம்ப வேற ஒரு ஆளாக நான் இருக்கிறது இருக்குல்ல, ஒரு 20 நாள், அது எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஒரு வெள்ளையனா நான் 20 நாள் இருக்கிறதுங்கிறது எனக்கே புதுசாக இருந்துச்சு. நானாக இருக்க முடியலங்கிறது அது ஒரு வகையான ஒரு டார்ச்சர் தானே. ஸோ இப்படி இது எல்லாத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்த ஃபைட்டு தான். நான் எதிர்பார்க்கல. ஸ்கிரிப்டில் கீழே சண்டை காட்சின்னு 2 வார்த்தை எழுதி வச்சுருந்தாங்க. நான் அதை நம்பி ஏமாந்துட்டேன். ஏதோ 2 அரை இல்லை ஒரு குத்து கட்டில் போகும் இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசி சீன் எடுத்து முடிச்சுட்டு மாஸ்டர் வந்து இறங்கினார் மத்தியானம். எங்களுக்கு ரிஹர்சல் பார்த்தாங்க அந்த ஆக்ஷன் சீனுக்கு. அந்த ஆக்ஷன் சீனுக்கு ரிஹர்சல் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணி காமிக்கும் போதே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு 40, இவங்க பண்ணுற ஃபைட்டெல்லாம் ஒரு 20 வயசு பையன் பண்ணுற ஃபைட்டு. இது என்னடா குதிக்கிறாங்க, தூக்கி கல் மேலே போடுறாங்க, கட்டை மேலே போடுறாங்க, இதெல்லாம் தாங்குமா நமக்குன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. டைரக்டர் சார் மேலே எனக்கு தாங்க முடியாத கோவம் வந்துருச்சு. இவர் வந்து நம்மளை கொண்டு வந்து இப்படி லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அதிலிருந்து ஒரு பியூட்டி அப்படின்னா, என்னுடைய ஒரு ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது எனக்கே தெரியாது. அந்த ஸ்டண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இதை செய்ய முடியும், இதை என்டியூர் பண்ண முடியும், தாண்டி வர முடியும் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு 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 ஜீல் இருக்கு இல்லையா, ஒன்று செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சுகமான வாழ்க்கையில் அது காணாமல் போயிடுது. அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 நாள் போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தை நீ வந்து என்டியூர் பண்ணி பாரு அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்ன விஷயம்னா, சுருளி வந்து கேரக்டராக மாறிடுவார். நான் ஆக்டர் தான், நான் எப்பவுமே அந்த கான்சியஸில் இருப்பேன். அதனால தான் எனக்கு வெள்ளையனாவே இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. சுருளி அப்படி இல்லை. சுருளி வந்து என் பங்காளியாகவே இருந்தார். கோவப்படுன்னா எந்த அளவுக்கு கோவப்படுவார்னா, நைட்டு ஒரு அமிர்தாஞ்சன் டப்பா தீர அளவுக்கு தைலம் போடணும், அந்த அளவுக்கு நிஜமாவே கோவப்பட்டுட்டு இருப்பார் கேரக்டராக. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். மாஸ்டர் ரிஹர்சல் முடிச்சுட்டு போயிட்டாரு. நான் ரூமில் வந்து உட்காந்து அந்த ஃபைட் சீன் வந்து 7 நிமிஷம், 3.5 நிமிஷம் கழித்து ஒரு கட்டு கண்டினியூஸாக போகுது. இடையில எங்கேயுமே கட்டு கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு உட்காந்து நான் ஒன்றும் பை ஹார்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இது இங்கே அவனை சுற்றணும், இங்கேருந்து தூக்கி போடணும், இதெல்லாம் நான் பை ஹார்ட் பண்ணிட்டுருக்கேன். சுருளி என்கிட்ட வந்தார். பங்காளி, நம்ம 2 பேரும் நாளைக்கு நிஜமாக சண்டை போடணும் அப்படின்னாரு. நான் உன்னை அடிப்பேன், நீயும் அதே அளவுக்கு வேகமாக என்னை வந்து தாக்கு, நம்ம வந்து அவங்கள பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடணும். எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நாளைக்கு எங்கேயாவது நிஜமாக உன் கையை மேலே பட்டுச்சுன்னா மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் ஃபைட் நடக்காது, என் கொரியோகிராஃபியில் தான் ஃபைட் நடக்கும். அவனை மூஞ்சியில் தான் கோவம் இருக்கணும், கை வந்து என் மேலே வந்து படக்கூடாது. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ஒரு பியர் பாட்டில் இருக்குது. அந்த பியர் பாட்டில் சுருளி என்னை வந்து தலையில் அடிக்கணும். நீ அந்த பாட்டிலை கையில் தொட்ட உடனே கட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பாட்டிலை நீ கையில் எடு, கட்டு, அதோட முடிஞ்சது, அடுத்த பார்ட் போகலான்ட்டார். நம்மளால் ஆர்வ கோளாறுல பாட்டில் எடுத்து நிஜமாக அடிச்சிட்டான். நான் அமைதியே உட்காந்துட்டேன். ரைட்டு, இன்னைக்கு சோழி நேரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை தலையில் கொஞ்சம் நல்லா முடி இருந்தது. அந்த பியர் பாட்டிலில் லேபிள் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டிக்கர் தான் எனக்கு காப்பாத்துச்சு. ஆக்சுவலி கிளாஸ் வந்து நேராக தலையை வந்து கட் பண்ணாமல்
ஸோ இந்த மாதிரியான ஆனால் இனிய அனுபவம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்கள். இனிய அனுபவம் தான். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கோவம் மனசுக்குள்ள. குறிப்பாக யார் மேலே இல்லை, எல்லார் மேலேயுமே கோவம். திரும்பி ஊருக்கு வந்துட்டு இருக்கேன், பஸ் டிரைவர் மேலே கோவம், கண்டக்டர் மேலே கோவம், பக்கத்தில் உட்காந்துருக்கவன் மேலே கோவம், உடம்பெல்லாம் வலிக்குது. 2 நாள் வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டேன். யார் வந்தாலும் எரிஞ்சு விழுகிறேன், என்னையாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப ஒரு இனிய ஒரு உணர்வாக இன்றைக்கி மாறி இருக்கு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு உழைப்பு இருக்குது. நம்மால் தென்னை மரத்தில் ஏறினார் கயிறு இல்லாமல், குமார், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்குது. அங்கே இருந்த டெம்பரேச்சர் இது எல்லாம் என்டியூர் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு சினிமாவாக வந்தது. இன்றைக்கி இந்த படம் எல்லாராலும் பாராட்டப்படுவது, இந்த வெள்ளையன் கேரக்டரை என்னுடைய நண்பர்களிருந்து எல்லாருமே கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தைக்காக தான் அந்த உழைப்பு எல்லாமே. அங்கே ஃப்ரீயாக இருந்திருந்தோன்னா, இல்லை டைரக்டர் எங்களை வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டுருந்தாருன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்காது, இப்படி ஒரு நல்ல சினிமா கிடச்சிருக்காது. ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் நான் பண்ண திரைப்படங்களில் எனக்கு நான் ஒரு ஆக்டராக நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் எப்படி என்னை கண்டக்ட் பண்ணணும், எப்படி நான் மற்றவங்ககிட்ட என்னை ப்ரெசென்ட் பண்ணணும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் எனக்கு முதல் படத்துலேயே எனக்கு கற்றுக்க கிடைச்ச ஒரு வாய்ப்புங்கிறது ரியலி எனக்கு அது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சார் அவர்களுக்கு நான் திரும்ப என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கூட நடித்த நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஒரு ஜெம். எல்லாருமே கோயம்புத்தூர்காரங்க கிடையாது. நானும் எனக்கு பேரா பண்ண சாவித்திரி, நாங்கள் 2 பேர் தான் கோயம்புத்தூர். குமார் கும்பகோணத்துக்காரரு, அண்ணன் தஞ்சாவூர்காரரு, சுருளி சிவகங்கை, ஐயா ஈரோடு, சேலம். இப்படி இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, கொங்கு தமிழ் அதனால் நீங்கள் ஈஸியாக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. அப்படியும் இல்லை. ஆக்சுவலாக நாமக்கல் வட்டாரத்தினுடைய வழக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறுபட்டது. கோயம்புத்தூரில் பேசுகிற மாதிரி அங்கே இல்லை. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. நான் கோயம்புத்தூரில் பேசுகிற மாதிரியே அடித்து விடும்போது கரெக்டாக டைரக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார், இப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி நிறுத்துவார். அப்போ அதை கான்ஷியஸில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆக்சண்ட்டை பிடிச்சி பண்ணுறதுக்கு அது ஒரு வகையான ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அந்த ட்ரைனிங் செஷன்ஸில் கூட ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்து ஒரு கிட்டத்தட்ட முடியும் போது ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ஆகிட்டோம். அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த படத்தை என்டியூர் பண்ணி என்னால் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை சொல்கிறேன். எடிட்டர் சார், அவரோட எடிட்டிங் வந்து இட் வாஸ் ரியலி, ஏன்னா இந்த படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது ஒரு பேரலாக ஒன்று போயிட்டே இருந்துச்சு, இந்த படத்தை எப்படி எடிட் பண்ணுவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே லென்த்தி டேக்ஸ், எதுவுமே கட்டில் போகவே இல்லை அவர். நான் இந்த படம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மனுஷன் எங்கேயாவது கேமராவை எப்போயாவது ட்ரைபாட் மேலே வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, எல்லாமே ஹேண்ட் ஹெல்டாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு சீன் மட்டும் நான் அது ஹேண்ட் ஹெல்டாக சுற்றி வருவாருன்னு நினச்சேன். கரெக்டாக நான் எதிர்பார்க்காத அந்த சீனில் ட்ரைபாட் மேலே எடுத்து வச்சிட்டார். அட பாருங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் வந்து நிறையா இருந்தது. பிரதீப் கால்ராஜ் சினிமாட்டோகிராஃபர், அவரை உண்மையாலுமே பாராட்டணும். ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 டேக் வாங்கினேன். அவர் உண்மையாலுமே அன்றைக்கி அவருக்கு தோள்பட்ட கலந்துருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எக்ஸலண்ட் கேமராமேன் சாம் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா நான் அதுக்கப்புறம் மண்டேலா படம் பண்ணும்போது அதுலேயும் ஒரு சண்டை காட்சி, காலையில் வந்து பார்க்குறேன் சண்டை காட்சி, திரும்பி பார்க்குறேன் மாஸ்டர் நின்றுருக்காரு. ஐயோ மறுபடியும் சண்டை காட்சி, மறுபடியும் இவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஏங்க இந்த இந்த ஃபைட்டில் நான் இருக்கேன், நான் இல்லை இந்த படத்தில் நீங்கள் ஒரு கோழை, அதனால நீங்கள் சண்டை போட மாட்டீங்க அப்படின்னாரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்ட்டு தான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் போய் அவரை விஷ் பண்ணேன். பக்கத்துலேயே போனேன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு டெரர் வந்து காமிச்சார். ஆனால் எனக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறதையும் அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ மாஸ்டர். பிந்து அவங்களோட மியூசிக் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப ட்ரையாக வேறு மாதிரி இருக்கும் நான் இமேஜின் பண்ணுறேன். நான் அப்படி இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா அவங்க மாற்றிருந்தாங்க. குறிப்பாக அந்த பன்றியை சுமந்துட்டு போகிற அந்த காட்சியில் ஒரு ட்ரைபல் ஃபீல் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ரொம்ப அருமையான ஒரு சென்ஸ். இந்த மண்ணினுடைய ஆதி குடிகள்
அப்படிங்கிறத வந்து ஒரு 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 பேரலாக அது ஒரு ஒரு மியூசிக்கில் ஒரு ஒரு ஸ்டோரி நரேட்டிவாக இருந்துச்சு. தட் வாஸ் ரியலி ஃபைன். வேறு யாராவது நான் குறிப்பிட மறந்துருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. மற்றபடி இந்த படத்துக்காக பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், சஞ்சய் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி சஞ்சய், நான் சொல்கிறேன். சஞ்சயோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு. நான் அவருக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சதீஷ் சார், யஸ்வந்த், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இது போன்ற இன்னும் பல திரைப்படங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீலம்ங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரியான ஒரு 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 நிகழ்வு இல்லை தமிழ் சினிமாவில். நீலம் வந்த பிறகு நிறைய குறிப்பிடத்தகுந்த சிறப்பான திரைப்படங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்து நடக்கணும். ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சேத்துமான் திரைப்படத்தில் நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அந்த பெருமையை தந்தவர் இயக்குனர் தமிழர் அவர்கள். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து இந்த பெருமைப்படுத்தினார். இருந்தாலும் ரஞ்சித் சார் அவருடைய தயாரிப்பில் நடிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக மட்டும் நினைக்கல, இறைவன் கொடுத்த வரமாகவும் நினைக்கிறேன். இது போன்ற திரைப்படம் எனக்கு கிடைக்கணும். இது ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படத்தில் நடிக்க ஆசைப்படுறேன். ரஞ்சித் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து தமிழ் சார் வந்து எப்படி பார்த்தாருன்னா, எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, நானும் ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ தான் வந்து தமிழ் சார் என்னை வந்து பார்த்து கூப்பிட்டாரு. அது ஷூட்டிங் நடிகலான்னு கேட்டார். அது எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன். இட்டுன்னு போனாங்க. அப்பாவும் நானும் வந்தோம். நடித்து இந்த படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு. அனைவருக்கும் வணக்கம். சேத்துமான் என்கிட்ட வரும்போது அது ஃபர்ஸ்ட் கட் எடிட்டடாக தான் வந்தது. ஸோ நான் கதை ஸ்கிரிப்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி ப்ராடக்ட் எனக்கு முன்னாடி இருந்தது. பார்த்தோன்னே என்னை ரொம்ப பாதிச்சிடுது. இது லைக் ரொம்ப இம்பேக்ட் பண்ணிது. ஸோ இந்த படம் ஒரு மியூசிக் டைரக்டரோட கெரியரில் இந்த மாதிரி படம் வரதே பெரிய விஷயம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அதுவும் தமிழ் சாரே திரும்பி இந்த மாதிரி இன்னொரு படம் எடுப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப ஸ்பெஷல் படம், யுனிக் படம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால் நான் சரி இந்த வாய்ப்பை நான் விடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து சவுண்ட் டிசைனர் ரூபன் அவருக்கு தான் சொல்லணும். அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா, பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு. ஸோ அவர் வந்து தமிழ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வேலை பண்ணது ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில். அண்ட் பெருமாள் முருகன் அவரோட கதை. நீங்கள் தமிழ் சார் வந்து இது ரொம்ப கேரக்டர்ஸோட காம்ப்ளெக்சிட்டி, அட் த சேம் டைம் சிம்பிளிசிட்டி, ரெண்டுமே அதை எப்படி கொண்டு வந்தாருன்னே தெரியல. நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவர் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, எந்த விதத்துலையும் பார்த்தா எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அவரோட படம் எடுத்த விதம், லாங் ஹோல்டிங் சீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஷூட்டிங் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ரிஸ்க் ரொம்ப எடுக்கிறாரு. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப உழைச்சி அந்த மாதிரி பண்ணாதான் அந்த மாதிரி எடுக்க முடியும். மியூசிக்லேயும் அவர் காம்ப்ரமைஸே பண்ணல. அவர் வந்து ஒன்று மனசில் நினச்சிட்டாருன்னா அது வர வரைக்கும் விடவே மாட்டார். அதுக்காக வந்து எப்படின்னா சில இடத்துல வந்து ஒரு யூனிவர்சல் சவுண்ட் அண்ட் ஃபீல் இருக்கணுங்கிறதும் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொங்கு நாடோட இசை, கொங்கு நாடோட அந்த ஒலி எல்லாம் வரணும்
அதுவும் அவருக்கு ரொம்ப கிளியராக இருந்தார். அதுக்காக பல முறை நாங்கள் அங்கே போனோம். அங்கே இருக்கிற பாடகர்கள் அவங்களெல்லாம் ரொம்ப தேடினோம். அங்கே மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்புறம் காஞ்சிபுரம் சைடும் போனோம். அப்புறம் அங்கே வடிவேல் சார், அவரோட மகன் பார்த்திபன் சார், அவங்களோட ஃபுல் இசைக்குழு, கூத்து இசைக்குழு, அவங்களோடலாம் வேலை பண்ண வாய்ப்பு கிடச்சிது. அங்கே போய் அவங்களோட இருந்து அவங்கள அப்புறம் பெங்களூருக்கு வரவழைச்சி ரெக்கார்ட் பண்ணது, அந்த அந்த இசை, அந்த சத்தம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த படத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது என்னன்னா, நான் முதல்ல பறையாக இருக்கட்டும், மத்தளமாக இருக்கட்டும், கூத்து கருவிகளாக இருக்கட்டும், நான் ஏற்கனவே ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அவர் அடமாக இருந்தார், எனக்கு அந்த ஊரில் இருக்கிற அந்த மத்தளத்தோட அந்த சத்தம் தான் வேணும் அப்படின்னு. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்போது பண்ணி தான் ஆனோம். அண்ட் ஏன் அந்த மாதிரி சாய்ஸஸ் அவர் எடுத்தாருங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரிய வராது, ஆனால் பாதிக்கப்படும், உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமை, ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு படத்தில் வேலை செஞ்சது. தமிழுக்கு என்னோட பெரிய நன்றி, பெருமாள் முருகன் சாருக்கும் நன்றி, பா ரஞ்சித், நீலம் ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரும் அவங்களோட உழைப்பு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தமிழ் சார் இந்த மாதிரி அன்காம்ப்ரமைசிங்காக இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மாணிக்க விநாயகம் சார், அவரோட குரல் இதில் பதிவாயிருக்கு. சின்ன பொண்ணு அவங்களுக்கும் நன்றி, பிரதீப் அவங்களுக்கும் நன்றி. இவங்க எல்லாரோடையும் வேலை பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரூபனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரில, பட் அவரு தான் சவுண்ட் டிசைனர். ஸோ மியூசிக்கும் சவுண்டையும் எப்படி கொண்டு வரணுங்கிறதையும் இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.